ஹே பாய்ஸ், நீங்களும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து அஸ்தட்டிக்காக இன்ஸ்டாகிராம் டிபி வாட்ஸ்அப் டிபி வைக்கிறதுக்கு நினச்சிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வேணால் மறக்காமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பேக்ரவுண்ட் டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்து டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும், ஓகேங்களா? இதுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் ஹைபிக் ப்ரோ வெர்ஷன். அந்த ஆப் வேணால் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிடுங்க ஆப்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா பேக்ரவுண்டுமே வந்து நான் ஒரு ஃபைலாக போட்டு வந்து பேக்ரவுண்ட் டைப் பண்ணதுமே இது எல்லாமே கிடச்சிரும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஜஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்டை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு கிராப் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு 4:5 ரேஷியோ வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3:4 இருக்கும். இதை கொடுத்துட்டு இங்கே கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்களா இதில் வந்து ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். இதில் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் டிபியாக எடிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் அப்படின்னு ஆட்டோ செலக்ட் கொடுத்தீங்களா ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் லோட் ஆகிட்டு வந்து செலக்ட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைடு கொடுத்தீங்களா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக்கராக கனெக்ட் டவுன்லோட் ஆகி வந்துடும், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணி இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்களா இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் பார்டர் வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இங்கே வந்து க்ளோ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு கலரும் வந்து அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கு செட் ஆகிற மாதிரி கலர் வந்து செட் பண்ணுறேன். பார்க்கும்போது இன்னும் யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா? கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு இருக்கும். அட்வான்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட் லோட் ஆகிட்டு ஜஸ்ட் லோட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகி வந்துடும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் பேக்ரவுண்ட் டைப் பண்ணிடுங்க. குட் பை, நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கலாம். லவ் யூ ஆல்.